ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள், தேசிய கொடி பற்றி பார்க்கலாம். அதில் நமது தேசிய கொடியில் எத்தனை வண்ணங்கள் இருக்குது? 3 வண்ணங்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னா சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளது. மேல் பகுதியில் காவி நிறம், இது எதை குறிக்குதுன்னா வீரம், தியாகம். கீழ்ப்பகுதியில் பச்சை நிறம், பச்சை நிறம்னாவே நமக்கு தெரியும் என்னது? செழுமை, வளமை. அடுத்து வெள்ளை நிறம், நேர்மை, அமைதி, தூய்மை, இது இடையில இருக்குது. அடுத்து நடுவில் என்ன இருக்குது? கருநீல நிறத்தில் அசோக சக்கரம் இருக்குது. அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் இருக்கும். இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அசோகரோட சாரநாத் கட்ரூனிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய கொடியோட நடுவில் இருக்க இந்த அசோக சக்கரம் எதை வலியுறுத்துது அப்படின்னா அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. என்னது? அறவழி, அமைதி. ஓகே. தேசிய கொடியோட நீள அகலம் பாருங்க, என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:2. அது நீள அகலமாக இருந்தால், அகலம் நீளம்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2:3. நம்ம அதை இப்போ கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி வேணாலும் கேட்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் அந்த கண்டென்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்திய தேசிய கொடியை யார் ஃபஸ்ட்டு வடிவமைச்சாங்க அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா, அவங்க தான் வடிவமைச்சாங்க. எங்கே வடிவமைக்கப்பட்டது, எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா இந்திய தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம், அங்கே தான் நெய்யப்பட்டது. இதை ஃபஸ்ட்டு யார் ஏற்றுனாங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். பிரதமர் எங்கே கொடியேற்றுவாங்கன்னு நமக்கு தெரியும், செங்கோட்டையில். அவங்களும் அங்கே தான் செங்கோட்டையில் ஏற்றிருக்காங்க. எப்போனா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு 15 ஆகஸ்ட் 1947. இப்போ அந்த கொடி எங்கே இருக்குது அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட சட்டமன்ற பேரவையும் தலைமைச் செயலகமும் இருக்குது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.